குடிப்பவரின் கண்களுக்கு சமுதாயம் இப்படித்தான் தலைகீழாக தெரிகிறது. நியாயங்கள் அநியாயங்களாகவும், தர்மங்கள் அதர்மங்களாகவும், நீதிகள் அநீதிகளாகவும் காட்சியளிக்கின்றன. நான் 1 மணி நேரம் இந்தியாவின் சர்வாதிகாரியாக நியமிக்கப்பட்டால் முதல் வேலை மதுவை ஒழிப்பதாகத்தான் இருக்கும் என்றார் அண்ணல் காந்தியடிகள். இந்தியாவில் முதலாக சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை அமல் நடத்திய பெருமைக்குரியவர் மூதறிஞர் ராஜாஜி. மதுவை ஒழிப்பதன் அடையாளமாக தனக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பையே தரைமட்டமாக்கினார் தந்தை பெரியார். கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்திட மதுவை எதிர்த்தவர் அறுவை தலைவர் காமராஜர். மதுவிலக்கை நீக்குவதன் மூலம் கிடைத்திடும் வருமானத்தை விட தாய்மார்களின் மகிழ்ச்சியும், குழந்தைகளின் சிரிப்பும், பாட்டாளி வர்க்கத்தின் நலமும் தான் தமிழக அரசுக்கு முக்கியமென முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மதுவை எதிர்த்து கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தில் 10 பாடல்களை பாடினார் திருவள்ளுவர். கொலை, களவு, கற்பழிப்பு, சாலை விபத்து, சாலை ஓரத்து சண்டை, குடும்பத் தகராறு, வறுமை, வாட்டம், பசி, பஞ்சம், இப்படி மதுவினால் ஏற்படும் கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளம் ஏராளம். பாம்பும் வாட்டிலும் ஒன்றுதான். இது கடித்தால் உடனே உயிர் போகும், அது குடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். மது மனிதனை குடித்து விடுகிறது என்ற ஒரே காரணத்தால் தமிழக அரசு புதிய தடுப்புச் சுவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. மதுவின் கொடுமைகளை விளக்கும் சித்திரத்தை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிறார். நவரசநாயகன் தேங்காய் சீனிவாசனும் இயக்குனர் கடலூர் புருஷோத்தமனும் வரவேற்கின்றார்கள். இந்த விழாவில் நான் பொறுப்பேற்று குத்து விளக்கேற்றி வைத்து தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு அரியதொரு நல்வாய்ப்பாக அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த முயற்சியில் ஈடுபட்ட துணிகளையும் வாழ்வாங்க வாழ என் நம்மை இறங்கி இவர்கள் வெற்றி அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்திய பேரரசினுடைய அந்த பயிற்சியும் அவர்கள் பெற வேண்டும் என்பது நோக்கம், ஆசை என்று கூறி என்கிட்ட பந்தயம் கட்டினவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுக்காக என் மேல சக்கரை தேத்துறமா? பிரேக் பிடிக்கல, நான் என்ன செய்யணும்? அம்மா பாருங்கம்மா. பிரேக் பிடிக்கலன்னு அவன் என்னடி செய்வான்? நீ குடுக்கிற செல்லம் தான் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். செல்ல புள்ளையா இருந்தாலும் நான் நல்ல புள்ள, படிப்பு விஷயத்துல கெட்டிக்கார புள்ள. பாத்தியா கணக்குல 100க்கு 100. டீச்சருக்கு எடுபடி வேலை செஞ்சிருப்பேன், போட்டிருப்பாங்க. அந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் எங்க டீச்சர் நடக்காது. சரியா விட எழுதியிருந்தாலும் கையெழுத்து நல்லா இல்லைன்னா மார்க்க குறைச்சிருவாங்க. என்னம்மா சொல்ற? சரி சரி, அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. ஏண்டி அவன் என்ன அவனுக்கு எதிரியா? எதிரி இல்லம்மா, நான் எதிர்கட்சி. நீயும் செல்லம் கொடுக்கற, அப்பாவும் செல்லம் கொடுக்கறாரு. யாராவது ஒருத்தர் குத்தம் சொன்னாதான் அவன் ஒழுங்கா படிப்பான். என்னம்மா யோசிக்கிற? இல்ல, நீ என் வயசுல பிறந்த பொண்ணுதானான்னு யோசிக்கிறேன். ஜவான் 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 ஜவான், come on, வா வா வா. அம்மா, அப்பா சம்பளம் வாங்கி
வாங்கி எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வரதா சொன்னாரு. எனக்கும் எல்லா கலர்லயும் நூல் வாங்கிட்டு வரதா சொன்னாரு. வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காருல, சும்மா இருங்க. இந்நேரம் ஆலசங்கு ஊதும். எனக்கு நூல் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. இல்ல, எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. அப்புறம் பரஞ்சோதி, அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா வீட்டுல வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடியில இருந்து மறுக்குழந்து வரைக்கும் வாங்கிக்கிட்டு இந்நேரம் நம்ம தெருவுக்கு வந்திருப்பாரு. அவருக்குன்னு தனி மதிப்பும் மரியாதையும் நம்ம தெருவுல நடக்கும். சில பேரு நம்ம అప్పాவை பார்த்து பொறாம కూడా పడువాங்கమ్మా. అక్కడ చూడండి, ఇంత బాగా పోతారు, ఇంటికి అన్ని తీసుకుని పోతారు, నువ్వు ఉంటావే కోతి. இந்நேரம் அப்பா வீட்டு வாசலுக்கே வந்திருப்பாரு. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. இங்கதான் இருக்கேன். என்ன ராஜேஸ்வரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னு தான் சிரிச்சேன். சரி, நீ சொன்னபடி மளிகை சாமான் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மஞ்சப்பொடியில இருந்து மறிக்குழந்து வரைக்கும் சரியாதான் வாங்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சில்லற கடல இருந்து சிறு சேமிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டா கட்டிட்ட. உன் கடன் ஒண்ணுதான் பாக்கி. என் கடனா? நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரிய கடங்காரியா இருக்க. ஆமா, வீட்டுக்காரிங்க எல்லாம் கடங்காரிய போல பணம் கேட்காம இருந்தா பெரும்பாரியான ஆம்பளைங்க எல்லாம் ஊதாரியா போயிருப்பாங்க. நான் அந்த மாதிரி போக மாட்டேன். இந்தாங்க சம்பளம், சரியா இருக்கா பாத்துங்க. ஏங்க குறைஞ்சா கேப்பீங்க, கூட இருக்குது கம்முன்னு போறீங்க. கூட என்ன கூட கிடக்குது இருக்குது. ஓவர் டைம் பண்ணணும் தான் தெரியும். அதையும் கொஞ்சம் குறையுதேன்னு பாக்குறேன். எங்கடி போற? என்னங்க இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல. மல்லிப்பூ மறிக்கொழுந்தும் ஒன்னா வச்சா ஜமாய்க்கும் வாசனை. திரும்ப பசங்க பார்க்க போறாங்க, சீக்கிரமா வைங்க. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பாக்குறேன், சீக்கிரங்க சீக்கிரங்கன்னு அவசரமே தான் உனக்கு. சீக்கிரமா குளிக்க வாங்க, வெந்நீர் கொதிக்குது. ஆமா, வெந்நீர் மட்டுமா கொதிக்குது? பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, ஊரு கண்ணு, உரமுறை கண்ணு, புத்தாறு கண்ணு, பித்தாறு கண்ணு, பாம்பு கண்ணு, பண்டு கண்ணு, எல்லாரு கண்ணு புடுங்கி வாட்டுல போட. அக்கா வாடா. இதுல தித்திப்பு, இதுல மல்லிகைப்பூ. அக்கா முகத்துல சிரிப்பு, அப்பா முகத்துல தவிப்பு. மாமா, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? உனக்கு என்ன கல்யாண நாளா? அக்கா, உன் பொண்ணு சுண்டு வரல கூட தொட விட மாட்டேங்கிற. என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், உங்க அக்காவை சினிமா கூட்டிட்டு போயிடாத. எங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆன நாள். சினிமா என்னதும் நான் என்னமோ ரெக்க கட்டிட்டு பறக்கிற மாதிரில சொல்றீங்க. நீ பறந்தா பரவாயில்ல, என்னை விட்டுட்டு பறந்தா கெட்ட கோவம் வரும். மாமா, இன்னைக்கு எங்க மந்தத்துக்கு மணிவண்ணன் வராரு. அக்கா, சீக்கிரமா சாப்பாடு போட. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போட முடியாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாங்க. நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். நாங்களே நான் முடியாது நான் சொல்றோம். அதானே, வாங்க வாங்க. என்ன ராஜேஸ்வரி, தங்கு ஊத போது நீ இப்பதான் இட்லி ஊத்திட்டு இருக்க. துளசி, சட்டியாச்சா? அன்பு, சைக்கிள் ரெடியா? அப்பா ரெடி. ராஜேஸ்வரி, சட்டை எடுத்து வச்சியே போனது வந்ததெல்லாம் பாத்தியா? நீ அவசரத்துல துவைக்கிறதும் போதும், பட்டன் அந்து போறதும் போதும். பட்டு பட்டுன்னு அப்படியே இருந்தால்தான் அதுக்கு பட்டன் பேர் வச்சாங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு நொடியில தைச்சு கொடுக்குறேன். ஓஹோ, நீங்களா பழமொழி பேசிக்கிறதா? சீக்கிரம் வா ராஜேஸ்வரி. நீ கோக்கறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருமே. இப்படி கொடு. சீக்கிரமா கோர்த்துறீங்களா? திடமான உடம்பும் தடுமாற்றம் இல்லாத பார்வையும் இருந்தா வினாடியில கோக்கலாம். நீங்க தான் மெச்சிக்கணும். கையை காட்டுங்க. என்னங்க, இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது என்ன குழந்தை கொஞ்சது? இன்னைக்கு வரும்போது ராஜேஸ்வரி, சங்கு சங்கு பிடிச்சிருச்சு. காலையில ஏதாவது கேட்கலான்னு கிட்ட வந்தா சங்கு சங்குன்னு ஓடுறீங்க. ராத்திரில கேட்க வந்தா தூங்க தூங்குன்னு சொல்றீங்க. இன்னைய ராத்திரி உன்னை நான் தூங்க விட மாட்டேனே. ஏன்?
டுமாரோ ஹாலிடே. ஓஹோ. டேய் சைக்கிள் எடு. அட ஏந்தியா உன் பொண்டாட்டிக்கு போய் என்ன பதில் சொல்றது நானு? சும்மா பத்து கிடையா? இந்த ஆளுக்கு என்னையா? ஆட வழக்கமா 2 கிளாஸ் போடுவாருங்க, நீ 4 கிளாஸ் போட்டாரு. அதான் அப்படியே கொஞ்சம் கை கொடுத்தீங்க உண்ட வீட்டு சேர்த்துருவேன். ஒரு கொலகாரனை தொட்டு தூக்கினாலும் தூக்குவனே தவிர இந்த குடிகாரனை தூக்க மாட்டேன். தூக்க மாட்டையா? எங்க எடுப்பு வாரா? ஒரு பக்கத்துல இருக்க மாட்டானே. கண்டுபிடிச்சிட்டான். ஏய் ரங்கசாமி, உன்னை நான் குடிக்க வைக்கல, நாகப்பேங்கிற என் பேரை மாத்திக்கிறேன். அந்த ரங்கசாமி ஏன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணா? நான் வேலை பார்க்கும்போது குடிச்சிட்டு ஆடினா, நான் ஆடுறத பார்த்து மில்ல ஆடிச்சான், மில்ல ஆடுறத பார்த்துட்டு மேனேஜர் ஆடினாராம், மேனேஜர் ஆட்டத்தை பார்த்துட்டு முதலாளி ஆடினாராம், முதலாளி ஆடுறத பார்த்துட்டு முதலாளி அம்மா ஆடினாங்களா? கடைசி யார் ஆடுறது அதை சொல்லு. கடைசி அந்த உலகமே ஆடிச்சான். பழிக்கு பழி, பாட்டிலுக்கு பாட்டில். அந்த ரங்கசாமியை நான் குடிக்க வைக்கல, என் பேரு நாகப்பேன் இல்ல. அன்னை சின்ன விஷயத்துக்கு அப்பா அம்மா வச்ச பேரை மாத்தாதீங்கன்னு. கருப்பியா ஏதுரா இவ்வளவு பண்ணா? ரத்த தானம் கொடுத்தேன். உன் உடம்புல ஏதுரா ரத்தம்? இது என்ன உடும்புன்னு நினைச்சீங்க? ஈரான் ஈராக்கு நாட்டுல பெட்ரோல் ஊத்து மாதிரி என் உடம்பு எல்லாம் ரத்த ஊத்து, ரத்தம் பொங்கும். இந்த ரத்தமா? அன்பு, ஜவானுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஏன்டா சாப்பிடாம அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? அக்கா, ஜவானும் நம்ம வீட்டு புள்ள மாதிரி தானே. நேத்திலேருந்து ஜவான் ஒண்ணுமே சாப்பிடல. அக்கா, நீ ஜவானை பாத்துக்க, நான் போய் வெட்டினரி டாக்டர் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வந்துடுறேன். உழைக்கிறவங்களுக்கு புது துணி கொடுக்கிற வழக்கத்தை எங்க அப்பா ஏற்படுத்தி வச்சாரு. உன் கையாலேயே இவங்க எல்லாருக்கும் கொடுத்திருப்பா. அப்படியே அந்த நீல கலர் புடவையை கொடுங்களேன். அடடே, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர். உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளிக்கிழமையான மஞ்சளை இழைச்சி முகம் பூரா அப்பிப்பிய, அதனாலதான் மஞ்சளை வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா, உங்களுக்கு எதுவுமே எடுக்கலையா? டேய், உங்க அம்மாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் எனக்குன்னு துணி எடுத்துக்கிறது இல்லடா. உங்க மாமா தான் எனக்கு எடுத்துன்னு வந்து வருஷம் கொடுப்பான். மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அக்கா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதனாலதான் வருஷம் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். ஏண்டா கிண்டலா? உன் தம்பி பேசுறது நியாயமா இருக்கா? எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா, பெரிய மன்மத. எங்க அப்பா அழகுக்கு என்னமா குறைச்சல்? நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், அப்பா அப்படியே தான் இருக்காரு, அம்மா தான் மாறிக்கிட்டே வராங்க. அவன் பிறந்த உடனே நம்மள பாத்துருக்கான். டேய், அக்காவை பத்தி ஏதாவது பேசுன உனக்கு ஒரு பட்டாசு கூட கொடுக்க மாட்டேன். ஏண்டா டேய், நான் வாங்கி கொடுப்பேன்டா. வாங்கி கொடுங்களேன், கொளுத்தும் போது அணைச்சிருவேனே. இதே மாதிரி இன்னும் 100 வருஷத்துக்கு தீபாவளிக்கு நீ துணி வாங்கி எனக்கு கொடுக்கணும்டா. பட்டாசா? இதுக்கு ஏங்க மத்தாப்புன்னு பேர் வச்சாங்க? உனக்கு கேள்வி கேட்டே பழக்கம், பதில் சொல்ல மாட்டியே. உன் புன்சிரிப்பை பார்த்துதான் இதுக்கு மத்தாப்புன்னு பேர் வச்சாங்க. மத்தாப்பு சிரிச்சா பூ விழும், நீ சிரிச்சா நான் விழுவேன். இந்த சிரிப்பும் சந்தோஷமும் எப்போ நம்ம வாழ்க்கையை நினைச்சிருக்கோம். அதுல என்ன ஒரு சந்தேகம்? மாமா, உங்க அக்காவும் எங்க அப்பாவும் என்ன பேசுறாங்க? அதுவா, எங்க அக்கா சிரிக்கும் மத்தாப்புன்னு எங்க அப்பா அம்மா மத்தாப்பா இருந்தா பொண்ணு பொண்ணு பூச்சி வெடி.
ஊசி வேணியா? நீ ஒல்லியா ஒயிலா இருக்கியா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யானை வழியா மாறிடக்கூடாது. ஏப்பா சாமிதாசா, இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு சைக்கிள்ல தடுமாறிட்டு போறியே, இது உனக்கே நல்லா இருக்க? சைக்கிள்ல போறேன், கார்ல போறேன், வேலை பார்த்து போங்க. ஏய், அந்த பக்கம் போகாத, போலீஸ் பிடிச்சுக்க போகுது. சாராயம் குடிச்ச சாமிதாசனுடைய நிலைமை யாருக்குமே ஏற்படும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் காரணம் கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? காலையில இருந்து கல்லு மண்ணு சுமந்து உழைக்கிறோம், சாயங்காலம் அறுப்பு தீர குடிக்கிறோம்னு சொல்றாங்க. இது அறுப்பு மருந்து இல்ல, ஆளை அழிக்கிற மருந்து. இந்த உண்மையை ஜனங்களுக்கு நாம தான் புரியும்படியா சொல்லணும். இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்து தெரியுமா? மதுவினால் ஏற்படும் தீமைகளை பற்றி பிரச்சாரம் செய்யுங்கள், இளைஞர்களுக்கு தமிழக முதல்வர் வேண்டுகோள். என்னம்மா இது? மணி 10 ஆகுது, இன்னும் அப்பா உட்காணுமே. அதான் எனக்கு புரியல. சம்பளம் வாங்கினதும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மல்லிகடை சாமானம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தானே வருவாரு. ரங்கசாமி, என்ன பேர் வச்சு கூப்பிடுற? நான் ரங்கசாமி. ஆலையில தான் நீ சூப்பர்வைசர், மாலையில நான் தான் சூப்பர்வைசர். அடி. முக்கியமான வேலை இல்லாம உங்க அப்பா எங்கேயும் போக மாட்டேன். துளசி, நீ போய் படு, இவனை குடி. எப்படி இருக்கு? அதப்பா இவ்வளவு அருமையா கப்பல் மிதக்கிற மாதிரி இது மிதக்குதே. இத போய் இத்தனை நாள் நான் தெரியாம விட்டு வச்சிருந்தேன். தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுலயே குடிச்சிருப்பேன். நாகப்பா, எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன பெத்த அப்ப இதெல்லாம் கத்து கொடுக்கல, நாகப்ப நீ தான் கத்து கொடுக்குற. நாகப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மகாத்மா காந்தி இதை வெறுத்தாராமே, எதுக்காக? அவருக்கு கத்து கொடுக்க நாகப்பன மாதிரி ஒரு நண்பன் இல்லாம போயிட்டான். அட பாவமே மகாத்மா. என்னக்கா, ஏன் இன்னும் தூங்காம படிச்சிட்டு இருக்க? இன்னும் உங்க மாமா வரலடா. ஒருவேளை ஓவர் டைம் வேலை செய்யறாரு என்னமோ. ஓவர் டைம் வேலை செய்யறதா என்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. சரி சரி, நீ மனசை போட்டு அழட்டிக்காத. மாமா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். நாகப்பன் வீடு இதுதானே? அவன் குடியாரனாச்ச, எங்கேயாவது தண்ணியை போட்டுட்டு சீட்டாடிட்டு இருப்பான், போய் பாருங்க. உன்னை தாப்பா கேக்குறாரு. என்னையா கேக்குறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் அதிகம், அதான். என்ன சொல்றீங்க? 2 மணி ஆயிடுச்சு, தூக்க கலக்கா. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. சூப்பர்வைசர் ரெங்கசாமி தேடிட்டு வந்திருக்கேன். அவரை இந்நேரம் 7 லோகத்தையும் தாண்டி இருப்பாரு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. இது அவர் வீட்டுல நல்லா குறைஞ்ச விட்டு தூங்குவாருன்னு சொன்னேன். ரெங்கசாமி எங்க அக்கா புருஷன். அப்ப உங்க அக்கா கிட்ட கேளுங்க. கலக்க ரொம்ப ஏறி இருக்கு உங்களுக்கு. நீ இதான் கலக்குடா. சின்ன அடிபட்டதுக்கு போய் ரெங்கசாமி சாராயம் குடிச்சாங்கிறது என்னால நம்பவே முடியல. என்ன அடி என்னமோ சின்ன காயம் தாண்டா. நான் அடி மேல அடி அடிச்சு ரங்கசாமியை நகர வச்சேன். தம்பி வளைக்கிற மாதிரி வளைச்சேன். இதுக்கெல்லாம் ரங்கசாமி வளைய மாட்டான்னு. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் குடிக்கும். இப்ப பெரிய பெரிய நியாயத்தை சொல்றவன்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கு விழுந்தவன் தான். நம்ம இந்தியாவுல எத்தனை பேர் குடிக்கிறாங்க. அவன் வாயில எல்லாம் புனல் வச்சா ஊத்தி விட்டாங்க. இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கு விழுந்தவனுதான். கொஞ்ச நேரம் நீ என் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசுன, அவளும் தடிக்கு விழுந்துருவா. அட போப்பா, என்னதான் இருந்தாலும் குடிகார பைய பொண்டாட்டி தானே, தடிக்கிட்டே விடுவா. கருப்பியா, உனக்கு என்ன வாரத்துக்கு 2 சம்பளமா?
அதை ஏன்னு கேக்குற? என் பொண்டாட்டி அனுப்பி சம்பாதிச்சேன். எங்கடா? அதோ அங்கதான். சொன்னா கேளு, 450 ரூபாய்க்கு கொடுத்துடு. அதெல்லாம் முடியாது. 750 ரூபாய்க்கு பைசா குறையாது. என்ன நீ இப்படி அடம் பிடிக்கிற? போனா போது 50 ரூபாய்க்கு மேல போட்டு தரேன். இந்த பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. சும்மா வேணாலும் தரேன். ஆனா 750க்கு குறையாது. இரு, இது வர ஒரு 3 கிளாஸ் ஏத்திட்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி ரகலை பண்ணிடுறேன். அது தப்பு, அது தப்பு. அதெல்லாம் செய்யாது. என்னப்பா உங்களுக்குள்ள தகராறு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன விக்கிற, நீ என்ன வாங்குற? நான் திருப்பதி மலையை விக்கிறேன், இவர் வாங்குறாரு. இதுல ரேட்டு வித்தியாசத்துல லேவாதேவி தகராறு நடக்குது. என்ன தப்பு? என்ன விளையாடுறீங்களா? ஏயா, திருப்பதி மலை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு? அது என் பொண்டாட்டி பேர்ல இல்ல, பட்டா எழுதி வச்சிருக்கேன். நாகப்பா, என்ன உன் சொத்துல வில்லங்க இருக்கு? எனக்கு வாங்கி கொடுத்த லாயர் சரியில்லை. இதே இடத்துலதான் பத்திரம் 16 எழுதினாரு. பத்திரம் 15 இந்த இடமா? அப்ப வில்லங்க நிச்சயமா வரும். சரி நாகப்பா, எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குது. வர்றியா, உன் வீட்டுல போய் படுத்துக்கலாம்? என்னப்பா நீ தினமும் குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு பயந்து என் வீட்லயே வந்து படுத்துக்கிற? என்னைக்காவது நீ உன் வீட்டுக்கு போயிருக்கிறியா? நீ தைரியமா நீ உன் வீட்டுக்கு போ. வணக்கங்க முதலாளி. ஐயே, இப்பதான் புள்ளத்தாச்சு பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன ஜவா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உன்னை யாராவது அடிச்சாங்களா? உன் பாஷை என்னன்னு எனக்கு தெரியல. அன்பு வருவான், அவன்கிட்ட சொல்லு. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, கதவு திறனே. ஓ, திறந்துதாங்க. என்னடி உலக அதிசயம் மாதிரி பாக்குற? உலகம் பூராவும் குடிக்கிறாங்க, அதனாலதான் நான் குடிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இங்க இந்த புத்தி வந்தது? நல்ல புத்தி வர்றதுக்கு யாரடி கேட்கணும்? அட கடவுளே, வேலை இருக்குன்னு வெளியில தங்கினீங்களே, அது இந்த சாக்கடை குடிக்கிறதுக்கு தானே? சாக்கடை இல்லடி, பூக்கடை. கொஞ்சம் சாராயம் சாப்பிட்டா போதும், மங்களகரமா மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். ராஜேஸ்வரி உலகம் ஏன் சுத்துது தெரியுமா? அதுவும் ஃபுல்லா போட்டுருது. அவங்க ஒருத்தி இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவளை அடிச்சாவது வரட்டு இல்ல. இப்படி குடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது குடும்பத்தையே அழிச்சிட்டு தானே போகும். என்னடி பெரிய தத்துவம் பேசுற? குடி ஒரு குடும்பத்தை கெடுத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. தரித்திரம் தான் ஒரு குடும்பத்தை கடவுளே, என் புருஷன் குடிக்க மாட்டாருன்னு பெருமையா பேசுவேனே, அதுக்கா இந்த தண்டனை? ஒரு பொண்டாட்டிக்கு எதிரி பெருமை. தன் புருஷன் பிராந்தி குடிப்பாரு, ஒயின் குடிப்பாரு, விஸ்கி குடிப்பாரு, ரம்மு குடிப்பாரு, ஜின்னு குடிப்பாரு, எல்லாம் கலந்தடிப்பாருன்னா உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கே பெருமை. இல்லைங்க, என் புருஷன் அடிப்பாரு அணைப்பாருன்னு சொல்றதுலதான் ஒரு பொண்டாட்டிக்கு பெருமை. குடிப்பாருன்னு சொல்றதுல யாருக்குங்க பெருமை?
வேண்டாங்க, இந்த பழக்கம் நம்ம குல தர்மத்துக்கே ஆகாதுங்க. சட்டத்தையும் மீறி சாராயம் குடிக்கிறது நியாயமா? சட்டத்தை மீறி கள்ளச்சாராயம் காய்ச்சறானே, அவனை தடுக்க முடியாத சட்டம் என்னடி சட்டம்? திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, அதையும் மீறி திருடுறான். அதுக்காக திருடுறது தப்பு இல்லைன்னு சட்டம் போட முடியுமா? அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றதும். தடுப்பு செவர் தாண்டி குதிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த ஆட்சியிலும் இருக்கத்தான் செய்யறான். மேநாட்டுக்காரன் குடிக்கிறான், புதுசு புதுசா கண்டு பிடிக்கிறான். அதனால நீங்களும் குடிக்கணுமா? ஆமாண்டி, குடிப்பே. மேல் நாட்டுக்காரன் கத்து கொடுத்துட்டு போற பழக்கத்திலேயே சிறந்த பழக்கம் குடி. அதை நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை போதைக்கு அடிமையாக நான் விட மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் குடித்து கொண்டே இருப்பேன். ஐயோ, வேண்டாங்க, குடிக்காதீங்க. குடிக்கிறது தற்கொலை முயற்சிக்கு சமம். வேண்டாம், வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ஆக மொத்தம் ரெண்டுமே விஷம் தான். பிடிக்க மாமா, இவ்வளவு பட அக்கா, மாமா குடிக்கிறத நீ என்கிட்ட மறைக்கலாம், ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட மறைக்க முடியாது. நீ இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதாவே காட்டிக்காத. ஏதோ ஆசைக்கு குடிச்சு பார்த்தேன், இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சத்தியமே பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஆசை குடிப்பாரு, நாளைக்கு இதையே பழக்கமாக்கிடுவாரு. சேச்சே, உங்க மாமா அந்த அளவுக்கு போக மாட்டாரு. இல்லக்கா, தொட்டு தாலி கட்ட சம்சாரத்தை எப்படி கைவிட முடியாதோ அதே மாதிரிதான் சாராயத்தை தொட்டவன் கதையும். சம்சாரத்தை வேணாலும் விவாகரத்தை பண்ணிடலாம், ஆனா சாராயத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது உடல்லயே ஊறி போயிடுது. அருகும் புல்லா இருக்கும் போதே அது கிள்ளி எறியணும், இல்லைன்னா ஆலமரமா வளர்ந்துடும். அமைதி 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 அமைதி. இந்தியாவிலேயே பச்சவாயை எடுக்காம ரம்மு குடிச்ச ரங்கசாமிக்கு இன்னையில இருந்து ரம்மு ரங்கசாமிங்கிற பட்டத்தை கொடுக்கிறோம். ரங்கசாமி, ரம்மு ரங்கசாமி. கவலைப்படாத ராஜேஸ்வரி, முன்னுக்கு போற ஊஞ்சல் பின்னுக்கு வந்துதான் தீரணும். வங்க கடலே வத்தி போச்சுன்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா அன்புவோட அப்பா குடிக்கிறாருன்னு சொல்றத என்னால நம்பவே முடியல. என்னமோ டீச்சர், சினிமா கதையில வர்ற மாதிரி ஒரு பக்கம் குடிக்கிற மாமன், இன்னொரு பக்கம் குடிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ற மச்சான், இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுவோம்? இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் பழக்க தோஷம் தாமா காரணம். சேர்க்கை சரியா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். குடியாரன் கூட சேர்ந்தா குடியாரன் ஆயிடுவானா? மந்திரி கூட சேர்ந்தா மந்திரி ஆயிடுவானா? இத சொன்ன அந்த டீச்சர் அம்மா வாயில ஒரு கிளாஸ் ஊத்தி விட்டுருக்கணும். போய் சொன்ன வாயில எதுக்கு ஊத்துற நீ? என் வாயில ஊத்துறது? நண்பா, இன்னைக்கு நம்ம பால் சாப்பிட போறோம். என்ன பழக்கம் இல்லாததெல்லாம் சொல்ற? தாய்ப்பாலை விட உசந்த பால், தென்னம்பால். அடடட, கள்ளு அள்ளு. அள்ளுலயே குளிக்கிறோம். நல்லா இருக்கு. இதான் பாரு, ரெடா பாரு. நண்பா, என்னப்பா இது அநியாயமா இருக்குது? சாமி சிலையத்தான் திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இங்க இருந்த கோயிலையே காணாம. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்ன? காலையில பத்திரிகையில படிச்ச அமெரிக்காவுல ஒரு கோயில் திறந்தாங்கன்னு போட்டிருக்கு. இங்க இருந்துதான் பேத்துக்கின்னு போயிருக்காங்க. அப்ப நம்ம கற்பூரத்தை வாங்கிட்டு அங்க போகணுமா சாமி கும்பிட? ஏரோப்ளைன்ல கொடுத்தா அவன் ஏத்திக்கிறான். அப்ப சரிவா. சரி, நீ வா. நண்பா, என்ன அவன் தலைகீழா சைக்கிள் விடுறான்? அவன் ஏன் தலைகீழ சைக்கிள் ஓடுறான் தெரியுமா? அவன் தலைகீழ பிறந்தவன், அதனாலதான் அப்படி. அது கவுந்தா? அப்படியா? இந்த கோயிலை எப்ப கட்டினாங்க? இல்ல, நம்ம கல்லு கடைக்கு போயிருக்கும் போது கட்டி இருக்கிறாங்க. அங்க பாத்தியா? கோயில் குளத்துல ஜெகன்மோகினி தண்ணி ஊத்துது. போ அல்லு. விழுந்துடாதடா, நீ விழுந்துடாத. என்னடா நீ எல்லாம் நல்ல அழகா இருக்குதுப்பா. என்ன அது தண்ணி கீழே பிடிடா. நமக்கு வேணாடா, நமக்கு
நெத்திலி குழம்பு செஞ்சு நீ வருவேன்னு காத்திருந்தேன். பக்கத்து கிராமத்துக்கு பிரச்சாரம் செய்யறா? ஆமா, முதல்ல ஊருக்கு உபதேசம் பண்றதை விட்டுட்டு உங்க மாமனுக்கு உபதேசம் பண்ண. அக்கா, அந்த உரிமை எனக்கு நீ அப்பவே கொடுத்திருந்தா அவரை நான் எப்பவோ திருத்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா வெளியிலேயே போக மாட்டாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பொழுத போக்கிடுவாரு. சம்சாரம் தான் சன்னதின்னு சொன்னவர் இப்ப சாராயம் தான் நிம்மதின்னு இருக்கு. நீ கவலைப்படாதக்கா, மாமா திருந்தணும், மறுபடியும் அவர் பழைய மாதிரியே இருக்கணும். அதானக்கு அவனுடைய ஆசை. அதான்டா நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை. மாமாவை நீயோ நானோ சொல்லி திருத்த முடியாது. சொல்ல வேண்டியவங்க சொல்லி, கண்டிக்க வேண்டியவங்க கண்டிச்சாதான் அவர் கேட்பாரு. அதுக்காக அவரை அவமானப்படுத்திடக் கூடாது. இல்லக்கா, சில வியாதிகளுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்கள தலைகீழ சுத்தி தண்ணி எடுக்கிறது இல்ல, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தண்ணில விழுந்து மூழ்கிட்டவங்களையும் கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் வைத்தியம் செய்யணும். தானா திருந்தாதவங்களை சட்டத்தினுடைய உதவினால்தான் திருத்த முடியும். அதனாலதான் குடிச்சிட்டு இருந்த மாமாவை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். தம்பி, கேட்கறதுக்கு தாங்க முடியலன்னாலும் நீ செஞ்சுட்டு வந்த நியாயம் தாண்டா. சொந்த மாமனையே காட்டி கொடுத்து வந்திருக்கேடா. போறவழியே அக்கா, உண்ட வீட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டியடா. உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனாரு, அவருக்கு நீ செய்யற கைமாறா இது? என் புருஷனை காட்டி கொடுத்துட்டு என் முன்னாலேயே வந்து நிக்கிறீங்க. உனக்கு என்ன நினைக்கட்டும்? ஏன் நிறுத்தி? நீ போட்ட சோத்திர வளர்ந்ததுதானே இந்த உடம்பு. உன் ஆசை தீராடி, ஆத்திரம் தீராடி. என் எதிரில நின்ன நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். நீ கொலைகாரியா மாறதுக்கு முன்னால நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு குடிகார உன் பொண்ணை கைய பிடிச்சிருத்தா நீ என்ன செய்வ? அப்படின்னா என் புருஷன் அடுத்தவ கையை பிடிச்சிருந்தாரு, அதனால போலீஸ்ல ஒப்படைச்சேன்னு சொல்றியா? தம்பி, என் புருஷன் குடிப்பாருன்னு சொல்லு, கேட்டுக்கிறேன். அவர் மேல அநியாயமா பழி சொன்ன உன் நான் கழுங்கி போயிடும். அக்கா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற, உண்மையை புரிஞ்சுக்காம பேசுற. எனக்கு ஒரு உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே நான் உனக்கு அக்காவும் இல்லை, நீ எனக்கு தம்பியும் இல்லை. அக்கா, அந்த உறவு இன்னையோட செத்து போச்சு. போற வழியே போ. துளசி, அக்கா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? உங்களோட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை பார்க்காம இருக்க முடியல மாமா. சரி சரி. மாமா எப்படி இருக்காரு? உடம்பு ஊத்திக்கிறாரு இல்லையோ, உள்ளுக்கு நல்லாவே ஊத்திக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட குடிக்கிறத விடல, வேலைக்கு சரியா கூட போறதில்ல. அதனால அப்பா மாமாவும் பேசிக்கிறது கூட இல்ல. என்ன பத்தி ஏதாவது பேச்சு வந்து? அப்பா குடிச்சிட்டு வந்தா போதும், உங்களை தான் ஊறுகாய தொட்டுப்பாரு. பேச்சுக்கு பேச்சு உங்களை தான் திட்டுவாரு. நாகப்பனும் அப்பாவும் இப்ப அண்ணன் தம்பி மாதிரி இளையறாங்க. கடத்தருக்கு போனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க மாமா. துளசி, ஏன் அழற சின்ன பிள்ளை மாதிரி? என்ன இது? ஏண்டா தமிழ் செல்வா, நாங்க கள்ளச்சாராயம் குடிச்சா தப்பு, நீ மட்டும் கள்ளக்காதல் பண்ணலாமா? வக்கி ரெண்டா வேட்டு. அந்த ஆள்காட்டி பையனோட உனக்கு என்ன வேலை? வாழத்தோப்பு கள்ளக்காதல். என்னத்தான் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க? அடி வாங்கி மரத்து போய் நிக்கிறேன். அவ வயசுக்கு வந்த பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல போய் வாழ வேண்டிய இவனா வாழ ஒட்ட கழுதி ஆட்சின்னு விட்டு கொடுத்து வளர்த்தேன். கள்ளக்காதலா சரிங்க. இந்த ரெண்டு கழுதிங்க செய்யற காதலை பத்தி ஊர்ல எங்க பேசிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். 4 பெரிய மனுஷால் குடிக்கிற இடண்டி சாராயக்கரை அங்க பேசுறாங்க, ரத்தம் கொதிக்குதுடி. அவனை யார் பார்க்க சொன்னது? உங்க அம்மாவா? கருவாடு அறுத்து நல்லா டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளே. அநியாயமா என் மேல பழிப்படாதீங்க. அவன் என்னைக்கு உங்களை காட்டி கொடுத்தானு அன்னைக்கு நான் அவனை தலைமொழிட்டேன். சும்மா இருங்க. அவன் தான் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவனாச்சு. நீ ஏண்டி அவனை போய் பார்த்த? நானா தேடி போகலம்மா, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன். இவ சாமியா கும்பிட போனா ஆசாமிய பார்க்க போயிருக்கான். சம்பாதிச்சு போட நான் இருக்கிறப்போ உனக்கு ஏன் கோயில்? நான் சொல்றேன் கேளுங்க, நல்லா எழுதி வச்சுங்க. இன்னையில இருந்து இவளுடைய தம்பி மாப்பிள்ளை இல்ல. நான் எவனை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. அப்படியாவது சீக்கிரமா செய்யுங்க. இந்த மாதிரி அடிச்சு கொள்ளாதீங்க.
இன்னாங்கடி அம்மா உன் பொண்ணை சிக்னல் பண்ணிக்கிறீங்க. இந்த சிக்னல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில எழுந்த உடனே எவன் முகத்துல நான் முழிக்கிறனோ அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி குபேரனா இருந்தாலும் சரி அவன் தான் மாப்பிள்ளை. காரமா ஏய் வா மாட்டு மாட்டு மாட்ட இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ராஜேஸ்வரி, இந்த மீனை நல்லா மசாலா போட்டு வறுத்துக்குறி. இது வறுக்கிற மீன் இல்லைங்க, வளர்க்கிற மீன். வளர்த்து வறுத்தாதான் நல்ல ருசி. சுதந்திரமா குடிக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஏன் இங்க சுதந்திரமா குடிக்க எங்க நண்பா வழி இருக்குது? பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு, பர்மிட்ல குடிக்கிறாங்க. ஏழைங்க சாராயம் குடிக்க கூட சட்டத்துல இடம் இல்லையே, பணக்காரங்க மட்டும் குடிக்கலாமா? ஏழைங்க குடிக்க கூடாதா? என்னையா நியாயம் இது? அதுல நியாயம் இருக்கு. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கு குடிச்சான்னா அவன் ஏழையாவது இல்ல, பணக்காரனாவே தான் இருக்கான். 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 50 ரூபாய்க்கும் குடிச்சிடறான், ஏழையா இருக்கிறவன் பரம ஏழையா போயிடுவான். அதனாலதான் ஏழைங்க குடிக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு. அது வர்றது இருக்கட்டும். பாரு, தமிழ்நாட்டிலே சுதந்திரமா குடிக்கிறதுக்கு ஒரு சொர்க்க பூமி இருக்கு. எங்க அது? அதுதான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி நம்ம சூப்பரேசர் ரெங்கசாமி சாராயத்தை குடிச்சிட்டு நிலை தெரியாம நிக்கிறான். நீங்க போய் பாருங்களேன். நீங்களும் போங்க சார். வேலை செஞ்ச உங்க மாமாவை வேலை விட்டே நீக்கிட்டாங்க. எதிர்பார்த்ததுதான். இப்படியே ஒவ்வொரு குடும்பம் கெட்டு போனா என்ன ஆகுறது? கிராமமே கெட்டு போகும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை எடுத்தே தீரணும். விசாரம் செஞ்சு பார்த்தோம், குடிச்சவங்களை பிடிச்சு கொடுத்தோம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எரியறதை இழுத்தா கொதிக்கிறது நிற்கும். காய்ச்சறவங்களை பிடிச்சிட்டா குடிக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. நல்ல யோசனை தான். ஒரு சின்ன விண்ணப்பம், காய்ச்சவங்களை பிடிக்க நம்ம உடம்பு தாங்குமா? சாராய குண்டர்கள் தாக்கினாலும் சாராயத்தை ஒழித்தே தீருவோம். நீ குண்டை நீ தாங்குவா, ஆனா நானு சைக்கிள் செயின் சுத்தம், பாட்டில் பறக்கும். பேப்பர்ல பாக்கல, பயந்தவ போருக்கு போக முடியாது. துணிச்சல்காரன் தான் தேவை. அதுவும் தந்திரமா போலீஸ் உதவியோட தான் அந்த கோஷ்டியை பிடிக்க முடியும். ஆமா, முதல்ல அந்த கோஷ்டியை பத்தி தகவல் தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம நாகப்பனை பிடிச்சா எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். வெரி குட். புடிச்சு கட்டுங்க. ஏமா கட்டுறீங்க? சொல்லிட்டு கட்டுங்கப்பா. உடல் மேல இருக்கிறேன். சாராய இருக்கிற கோஷ்டிக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. மரியாதை சொல்லிடு. ஐயோ, சத்தியமா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஊத்த மண்ணனை சுத்தி ஊத்துறீங்க. நின்று எறியட்டும்னா ஏப்பா இப்படி ஊத்துறீங்க? பிடிக்கும்பா. என்னங்க மண்ணனை ஊத்தி என்ன செய்ய போறீங்க? உண்மையை சொல்லிட்டா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான். அந்த சாராயம் காய்ச்சறதுக்கு தலைவர் யாரு? அது காத்துற இடம் எது? ஐயோ, மதுரையில் எனக்கு சத்தியமா எனக்கு இடம் தெரியாதுங்க. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை உயிரோட வச்சு கொளுத்துனானா சொல்லுவேன். உயிரோட விளையாடாதீங்க. எனக்கு என் புள்ளதான் கொல்லி வைப்பாங்க நினைச்சேன். நீங்க வைக்கிறீங்க. புள்ளையா நினைச்சுக்க. நிறுத்துங்க. நான் உன்ன நீட்டிடுறீங்களே. சொல்லு. எனக்கு குத்து மதிப்பா தானே இடம் தெரியும். ஒரே குத்தா குத்திடுவேன். அப்ப மதிப்பா சொல்லிடுறாங்க. கையை அவுத்து விட்டா விவரமா சொல்லுவேன். அப்படியே சொல்லு. சரிங்க. அங்க புகை வரும், அதே இடம் தான். அந்த புகை அடியோடு அணையிற வரைக்கும் நீ இப்படியே வாங்கல. அஜிங்க, என்னங்க 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு கிளாஸ் போட்டா தாங்க நல்லது. இல்லாட்டி நரம்பெல்லாம் எந்திரிக்காத.
பாஸ், இன்னைக்கு 5000 லிட்டர் காட்சி இருக்கும். ஓ, அப்படியா? இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் பாதி இருக்கு. நடக்குது. அவன் கையில அருவா இருக்குல்ல. நாகப்பா, அந்த பொண்ணு யாரு? அவளை பார்த்தா குடிக்காமலேயே போதை ஏறுது. அவளும் ஒரு குடிகாரன் பொண்ணுதான். எனக்கு தெரியாத குடிகாரன் யாரு? நம்ம ரம்மு ரங்கசாமி பொண்ணுதான். ரங்கசாமி பொண்ணா இவ? ஏகபோகமா இல்ல வளர்ந்திருக்கிறா. நாகப்பா, வைப்பாட்டியாவே வச்சுக்கிறேன்னு ரங்கசாமி கிட்ட பேசு. ரங்கசாமி கிட்ட பேசினா வேலையே ஆகாது. அவன் பலகீனத்துக்கிட்ட பேசணும். பலகீனமா? உங்களுக்கு பொண்ணை பார்த்தா பலகீனம், அவனுக்கு பாட்டில பார்த்தா பலகீனம். அப்படின்னா ஃபாரின் பாட்டிலாவே தரேன்னு சொல்லு. அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, ரெண்டா கொடுங்க, முடிச்சிடுறேன். அனுப்பிரு. நகை நட்டுகளை வச்சு குடிச்சது போக இப்ப மகள அடமான வச்சா குடிக்க சொல்றேன் பாவி. குடிகார பசங்க எவனுக்குமே அறிவே கிடையாது. இருக்கிற நகை நட்டையெல்லாம் வச்சு வித்து வித்து குடிச்சிட்டு கடைசியில ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக பெத்த மகளையும் பொண்டாட்டியும் அடமான வச்சு குடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கன்னு சொல்றேன். என்ன பண்ணையார் விட்டு சம்பந்தம் கசக்குதா? இத கவனி. நாகப்பா, இது என்ன சைஸ்? வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி. ஒரு குடும்பத்துக்கு. ஐயோ, கொஞ்சம் கூட. இது எனக்கு கொடுத்த பங்கு. நான் சொன்ன மாதிரி நீ கூட்டிட்டு அங்க போனீன்னா
அவரே ஃபாரின் பாட்டில இருந்து ஊத்தி கொடுப்பாரு. நாகப்பா, மகளை நான் எப்படியா கூட்டிட்டு போறது? நரிக்கே தந்திரம் சொல்லி கொடுத்தவனா காதை காட்டு. என்ன முதலாளி துளசிய கோயிலுக்கு போறதா சொல்லி கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் யார் யார் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். முதலாளி நான் ஒரு பைத்தியக்காரன், உங்களை போய் முதலாளி முதலாளி என்றேன். நான் தான் என் மகனையே உங்களுக்கு கொடுக்க போறேன். மாப்பிள்ளை அப்பா, எலும்பு துண்டு காசுப்பட்டு யாராவது நாயா மாறுவாங்களா? பாட்டில் காசுப்பட்டு பெத்த பொண்ணி அடமான வைக்க உனக்கு எப்படி பார்த்து துணிச்சு வந்தது? அப்பன் சொன்னா தப்பாது, சொன்னா கேளு. உங்க அப்பான்னு கூப்பிடவே நான் கூசுது. நாக்கு கூசி அடங்கினதுக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிடு. வெரி கரெக்ட். துளசி அச்சே, கைய விடுறா. ஏண்டா பெரிய மனுஷா, அப்படி விடு. ஊர்ல நல்லவ மாதிரி வேஷம் போடுறேன். படுக்கறையா வச்சிருக்க. இதப்பா உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன். நீ ஒரு அறிவு கட்ட செல்ல இல்லையா? போய் போய் பொம்பளை கிட்ட அடி வாங்குற. கொஞ்சம் ஊத்து. போட்டு வராது வந்து நான் போட்டு போட்டு நாக்கு கிளேட்டரும் போ.
மாமா அம்மா கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் மாமா? இங்க நடந்தது எதுவுமே அம்மா கிட்ட சொல்லாத. அம்மா கேள்விப்பட்டா தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. பாப்பா நல்லவனை போல இருந்துகிட்டு மணிவண்ணன் செய்யற காரியத்தை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னபடி மலை மேலே பார்த்த போது அங்க யாருமே ஆட்கள் இல்ல, அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய மனுஷங்களை எப்பவுமே கையும் களவுமா தான் பிடிக்கணும். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க முயற்சிக்கு உதவி செய்ய நாங்களும் தயாரா இருக்கோம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க ஏன் இந்த திருட்டுத்தனம் சொல்லாம போறீங்களே? ஏன் நிம்மதிக்காகவாவது இந்த காஃபி குடிச்சிட்டு போங்க. நம்ம வீட்டுல சக்கரை தீர்ந்து போச்சு, பின்னால வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் பண்ண இல்ல, குடிக்க மாட்டேன். கண்ணை கட்டி வியாபாரம் இல்லையா? சைக்கிளை ஓட்டி பாரு, பிரேக்க புடிச்சு பாரு, பெல்ல அடிச்சு பாரு. உப்பு தண்ணி பட்டுதுன்னு வச்சுக்கா, துரு பிடிக்காது. ஒரிஜினல் டயரு, ஒரிஜினல் டியூப், ஒரிஜினல் காத்து. அட டபுள்ஸ் கூட போலாம்பா. தண்ணி போட்டு ஓட்டுறேன்னு வச்சுக்க, சைக்கிள் ஸ்டெடியா போகும். போலீஸ்காரரை பார்த்ததுன்னு வச்சுக்கா, அலேக்கா எஸ்கேப் ஆயிடும். அதான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தாப்பா பணம். நிதானம் தவறுதில்லைன்னு பேசுறாங்க. இந்த முட்டைய அவிச்சு கொடு. முட்டையை அவிச்சு கொடுக்கவா இல்ல வழிச்சு கொடுக்கவா? நிதானமா இருக்கேன், ஸ்டெடியா இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுதானா? என்ன ஆச்சு? ஐயா, முட்டை வஞ்சு போச்சா? ராஜேஸ்வரி, என் மேல தப்பு இல்ல. முட்டை ஓடு வீக். எந்த ஃபேக்டரியில செஞ்சானோ தெரியல, அந்த முதலாளிய நானு கொல்லாம விடுறது. கம்முன்னு இருப்பா. ஒரு போடு போற வரோம். நெஞ்சு எரியுது. சரக்குல ஏதாவது கோளாரா? பாப்போம் பாப்போம் பாப்போம். என்ன சரக்குல ராஜேஸ்வரி, சரக்கு ஒரிஜினல். இத பார்த்து சந்தோஷப்படுறீங்களே, இதே மாதிரி தானே உங்க குடலும் பத்தி எரிஞ்சு கருகி போகுது. அதை நினைச்சு பாக்குறீங்களா? வைத்திய ராஜேஸ்வரி, நீ இப்ப சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ல போயிடுச்சு. இருதயத்தையே மாத்தி வேற இருதயத்தை வைக்கிறான். குடல் போனா வேற குடலை வைக்கிறாங்க. அவ்வளவு கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பும் குடிச்சுனா போட்டு ஒரு பரட்டு பரட்டு. இது ஒத்து வராது. இந்த விலை இது அதிகம். சரி, இது நான் ஒத்துக்கலாம். சரி, இது அடிச்ச துண்டை போட்டு வியாபாரம் பண்றீங்களே, மாட்டை பார்த்து வியாபாரம் பண்ணுங்கயா. சரி, என்னையா கறக்கு மாடு? காலையில 2 லிட்டர் சாராயம், சாயந்தரம் 2 லிட்டர் சாராயம். என்னப்பா சாராயம் கறக்குற மாடா? சாராயம் குடிக்க நினைப்புல சொல்லிட்டேன், பால் தான் கறக்கும். சரி, இதான் நீங்க கேக்குற பணம். இங்க கூட எப்போ தப்பி தவறி சாராயம் கறந்தாலே மாடு கறக்காது. அப்படி கறந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லா ஓடும். எங்களுக்கு சொல்லி அனுப்பு, அலைச்சு எல்லாம் இங்கேயே வந்துடுறான். பாப்பா போலாம். போலான்றியா? சிவாஜி கணேசன் எந்த படத்துல இப்படி குடிக்கிறாரு? இதெல்லாம் தப்பு. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு. 3 கிளாஸுக்கு மேல போனா நீ ஆளெல்லாம் மாத்தி மாத்தி சொல்ற. அது யார் தெரியுமா? இது இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவானே, ரஜினிகாந்த். அவன். ஐயா, ரஜினிகாந்த் இல்ல. இது யாரு? இரு, 4 பேரை கேட்கலாம். 4 பேரு தூக்கிறதுக்கு கேட்க ஒரு ஆள் போதுதான். யார் கேட்கறீங்க? அரசு இங்க வா. வேடா. இத நான் சிவாஜி கணேசன் சொல்றேன், இவன் ரஜினிகாந்த் சொல்றான். நீ நல்லா உத்து பார்த்து சொல்லு. கண்ணாடி போட்டுக்க. உத்துக்கா உத்துக்கா. சிவாஜி இல்ல, ரஜினி இல்ல, பெரியா. ஜிப்பா பண்றீங்க.
அது ஜிப்பா போட்டாருன்னா லுங்கி கட்டினா நமக்கு என்ன? டேய் இது ஆம்பளைடா பொம்பளை இல்லடா மட்டையா. ஆம்பளையா பொம்பளையா நீ எனக்கு சாவியா கொடு, நான் போறேன். சரி வீட்டை திறந்து போட்டுட்டு பத்திரமா இருக்கிறதுன்னா சாவி தரேன். வீட்டை திறந்து போட்டே படுத்துருங்க. சரிப்பா போ நைனா பாத்து போ. ஆமா இவன் எதுக்கு இப்படி ஓவரா குடிக்கிறான்? இவளை நினைச்சு அவன் குடிக்கிறான். அப்ப நம்ம யார நினைச்சு குச்சோம்? நினைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, செட்டப். நான் கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு இல்லாமா எது வேணாலும் செய், வா. ஓரம்போ ஓரம்போ சாராய வண்டி வருது ஓரம்போ. என்னங்க நானும் குடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சபாஷ், என் பொண்டாட்டியும் என்னோட சேர்ந்து குடிக்க போறாளா? வாரே வா. வீட்டுக்குள்ளவே குடிக்கிறதுக்கு சகா கிடைச்சா நான் ஏன் நாகப்பனை தேடி போறேன். இந்த குடி. நான் குடிக்கிறேன்னு சொன்னது சாராயத்தை இல்ல, விஷத்தை. ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி நீ விஷம் குடிச்சு சாப்பிடாது ராஜேஸ்வரி. செத்துட்டுனா அப்புறம் நான் செத்துடுவேன். நீ உயிரோட இருந்தாதான் 10 பாத்திரம்லாம் சேர்த்து 5ஓ 10ஓ என்கிட்ட குடிப்ப. அதை நான் குடிப்பேன். நான் சாகிறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு சாராயம் தான் முக்கியம். சாராயமும் முக்கியம், சம்சாரமும் முக்கியம். ராஜேஸ்வரி 3 பாட்டில் குடிச்சேன்னு வை, முகமது அள்ளி அடிப்பேன். 5 பாட்டில சேர்த்தா மாதிரி குடிச்சேன், ஐதர் அள்ளிய அடிப்பேன். நீங்க எந்த அலி அடிக்க வேண்டாம். ஊசி நூல் குடுக்கறேன், கோத்து கொடுங்க பாக்கலாம். அப்ப தெரியும் இந்த லட்சணம். இந்தாங்க. ராஜேஸ்வரி நான் ஒரு வேலை இது ஜெயிச்சிட்டேன்னு வை, நீ நானும் சேர்ந்து சாராயம் குடியணும். முதல்ல கோத்து கொடுங்க. கோத்தப்பா எங்க ஊசி அந்த அதோ செஞ்சு போச்சுப்பா. ஆச்சா நூல் அடித்ததுப்பா. ஆச்சா இது வந்து ஊத்து ஊத்து என்ன போச்சு? சந்தன கட்டையா இருந்த உடம்பு சாராய கட்டையா மாறிடுச்சு. திடமான உடம்பு தடுமாற்றம் இல்லாத பார்வை இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எங்க போச்சு? குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போச்சு. நான் என்ன தையல் கடையா வைக்க போறேன்? ஊசியில நூல் அடிக்கடி கோத்து எடுத்து. நீ ராஜேஸ்வரி நீ பச்சை குழந்தை. கடவுளே, இவரை நான் இன்னும் என்ன சொல்லி திருத்த போறேன்? இவர்கிட்ட தான் குறைய கொட்டிக்கணும். ராவணன் சார் உங்களுக்கு 10 தலையாச்சே. 1 2 3 4 தானே இருந்து, மீதி 6 எங்க? ஓ 6 தலை சாராய கடைக்கு போயிருந்தா சார். நீங்க குடிக்கிறவரு நம்ம கட்சி. ராமச்சந்திர சார் என்ன மன்னிச்சீங்க, உங்களுக்கு குடி பிடிக்காது. நீங்க தயவுசெய்து அப்படி திரும்பிங்க சார். ராமச்சந்திரன் சாருனாலே எனக்கு திக்குன்னு நெருப்பள்ளி பண்ண மாதிரியா இருக்கும். நாப்பா ஓ நாப்பா, அட நாப்பா ஒண்ணுதாயா? நாயுடு என்ன மாடியா அது? அது பசு மாடுதான், 4 காம்பு இருக்குமே. அடிக்கடி அறுத்துக்கிட்டு அந்த ரங்கசாமி வீட்டுக்கா போகுது. அப்ப ஒண்ணு செய், நீ அதை வேற எவனுக்காவது வித்துரு. அதை அடிக்கடி அறுத்துக்கிட்டு ஓ வீட்டுக்கே வந்துடும். நல்ல கிராக்கி இருந்தா சொல்லட்டா? ஒரு சரியான அறமட்டையா. அறமட்டையா? நானே அறையில தான் இருக்கிறேன். ரங்கசாமி மாட்டை வித்தான், அது திரும்ப அவன் வீட்டுக்கே வந்துருச்சு. அத மாதிரி அவன் விக்கிற சைக்கிள் திரும்ப வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அண்ணே நீ சாராயம் போட்டா சூரிய பகவான் கூட சுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி நினைச்சு பாப்ப. நம்ம புது மாப்பிள்ள தொலைக்கிறாம சாராயம் குடிச்ச கிளாஸ் கிடக்குது.
விஷம் கலந்த சாராயம் குடிச்சிருக்கான். போன மாசம் உன்னை மணமேடையில மாப்பிள்ளையா பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் மது அரக்கில் பிடியில சிக்கி மரண மேடைக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பக்கம் 4 பேர் செத்து கிடக்குறாங்க. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் பாருங்க. பாலா, நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன். ராஜேஸ்வரி, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கு சொல்ல போறேன். என்னங்க? சத்தியமா இடையில இருந்து நான் குடிக்க போறதில்லை. விஷசாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனவங்களை என் கண்ணால பார்த்தேன். நீ செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்குன்னு பார்த்து நான் குடிக்கவே இல்லை. இப்பவே நான் மில்லுக்கு ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இனிமே நான் குடிக்க மாட்டேங்க, எனக்கு வேலை கொடுங்க நான் கேட்க போறேன். மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையுடைய நிர்வாகம் திரும்பி வந்திருக்கும் மிஸ்டர் ரங்கசாமி அவர்கள் மீண்டும் வேலை வாய்ப்பளிக்க சிபார்சு செய்யும். ராஜேஸ்வரி, இந்த மாசம் சம்பளம் வாங்கி குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு வந்துட்டேன். அடகு வச்சிருந்த கம்மலையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல எவ்வளவோ செலவு இருக்கு, இப்ப ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் கம்மல் போடலன்னு யாரு கேட்டேன்? யாரும் கேட்கல. கம்மல் போடுற காது துண்டு போகாம இருக்கிறதுக்காக தொடப்பு குச்சி போட்டிருக்கியே, அது என்ன குத்தி குத்தி கேட்டுது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நாகப்பா, உன் கூட்டாளி ரங்கசாமி அங்க காணுமே? அவர் திருந்திட்டாரா? இனிமே குடிக்கிறது இல்லையா, உழைப்பால உயர போறாரா? நண்பா, நீ நானும் சாராயம் குடிச்செல்லாம் மறந்துட்ட, பாக்குறதே இல்லையே. குடிய வாங்கி கொடுத்து கொடுத்து என் குடும்பத்தை கெடுத்த பாவியாச்சே நீ. இனிமேலும் சாராயம் குடிக்க என்ன கூப்பிட்ட ஷூட் பண்ணுவேன் ராஸ்கல். டிரைவர், டேக் த கார். எச்சியல கூட காத்தடிச்சா கோபுர கலக்கத்துல போய் குத்தி நிக்கும். அடுத்த காத்துக்கு கீழே வந்துரும்பா. உன்னை நான் திரும்ப சாராய கடைக்கு கூட்டிட்டு போல. என் பேரு நாகப்பன் இல்ல, கொத்துறீங்க. ராஜேஸ்வரி, கல்யாண பத்திரிக்கை பாதி வச்சாச்சு. எல்லாருமே முன்னாடியாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னங்க உங்க பொண்ணுக்கும் உங்க பொஞ்சாதினுடைய தம்பிக்கும் கல்யாணமாமேன்னு கேக்குறாங்க. நீங்க தான் ஊரே கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. ஆமா, கல்யாண பொண்ணு எங்க? இதோ இங்கதான்ப்பா இருக்கேன். எங்கிட்ட ஏமா வைக்கப்படுற? மாப்பிள்ளை கிட்ட தானே வைக்க பண்ணோம். போங்கப்பா. அந்தி
சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரி நான் நீ வந்த வேளை நல்ல வேளை இன்ப நாளை சொன்ன நாளை அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி நான் அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி நான் அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரன் நான் அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரன் நான் வந்த வேளை நல்ல வேளை இன்ப நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் மறந்தாலும் மறந்தேனே புரியாமல் இருந்தேனே தனித்து நின்றேனே உன்னை தவிக்க விட்டேனே மறந்தாலும் மறந்தேனே புரியாமல் இருந்தேனே தனித்து நின்றேனே உன்னை தவிக்க விட்டேனே தெரியாமல் விழுந்தேனே தெளிந்தேனே எழுந்தேனே அழைத்த பெண்தானே உன்னை அணைக்க வந்தேனே அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரி நான் வந்த வேளை நல்ல வேளை இன்ப நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி நான் மெல்ல மெல்ல அள்ளிக்கொண்டு நல்ல கதை சொல்லுங்கள் பள்ளியுண்டு நீராடுங்கள் நீங்கள் பள்ளியுண்டு நீராடுங்கள் வெள்ளி வைரம் பொன்மின்ன துள்ளுகின்ற கண்ணென்ன துயில் வர கொள்ளாமல் எண்ணம் என்னென்ன துயில் வர கொள்ளாமல் எண்ணம் என்னென்ன கண்ணில் வைத்த காதல் தூண்டில் நெஞ்சில் பட்டதென்னம்மா கன்னிமையில் நீதானம்மா செல்லம்மா கண்ணில் வைத்த காதல் தூண்டில் நெஞ்சில் பட்டதென்னம்மா கன்னிமையில் நீதானம்மா செல்லம்மா கட்டு வைத்துக் கொள்ளம்மா கண்ணி வைத்த பொன்னம்மா துடிக்குது என் உள்ளம் தொட்டு கொள்ளம்மா துடிக்குது என் உள்ளம் தொட்டு கொள்ளம்மா அந்தி வேளை வந்த போது அன்பு மாலை தந்த போது சொந்த மாலை நான் உன் சொந்தக்காரி நான் வந்த வேளை நல்ல வேளை இன்ப நாளை சொன்ன நாளை அன்பு ராஜன் நான் உன் இன்ப தேவன் நான் அன்பு ராணி நான் உன் இன்ப தேவி நான் கடவுளே, இதெல்லாம் வெறும் கனவுதானா? ராஜேஸ்வரி, இதான் ஒரு புருஷன் வந்தா மரியாதையே இல்லாம இருக்கிறியே. என்னங்க, நீங்களும் போய் அந்த விஷத்தை குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எது விஷ சாராயம் எது அமிர்த சாராயன்றது எனக்கு நல்லா தெரியும். என் ஆயுசு கெட்டி. அதெல்லாம் என்னடி கதை பேசுற? நான் ரொட்டி சுட்டு வவா மீன் வறுத்து வைக்க சொன்னேன். எங்க அதெல்லாம் வச்சிருக்கேங்க. மீன் நாத்தமே அடிக்கல. நீ போய் அதெல்லாம் ரொட்டி எடுத்து வவா மீன் முள்ளெல்லாம் எடுத்து ரொட்டில சுட்டு வை. நான் இதை குடிச்சிட்டு வரேன். இல்ல இல்ல, முன்சாமி சொன்னா இதுல ஆர்எஸ் பவுடர் போடல, அப்படியே இறக்கிறது சுத்தமா. நீ போ, நீ ரொட்டி எடுத்து நீ ரொட்டி எடுத்து வை, நீ ரொட்டி எடுத்து வை, மீன் எடுத்து வை.
அம்மா, நான் வேலை செய்யற வீட்டுல சம்பளம் 20 ரூபாவும் தீபாவளி 5 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. கூட பணத்தை போட்டு அன்புக்கு மாத்திரம் ஒரு சட்டை டவுசர் எடுப்போமா? துளசி, நீ வேலை செஞ்ச பணம், அம்மா வேலை செஞ்ச பணம் ரெண்டுத்தையும் என்கிட்ட கொடுங்க. மேல் கொண்டு பணத்தை நான் போட்டு அம்மாவுக்கு, உனக்கு, அன்புக்கு நான் துணி வாங்கிட்டு வரேன். துணி கடைக்கு போறேன்னு உங்க கடைக்கு போயிடாதீங்கப்பா. நான் போக மாட்டேம்மா. என்ன நான் உணர்ந்துட்டேன். எப்படி எல்லாம் தீபாவளி கொண்டாடி இருக்கிறோம். ராஜேஸ்வரி, யார் வந்திருக்குதுன்னு பாரு. வீட்டு நாயை அடிச்சு துரத்தினாலும் அது வளைய வந்து வளர்த்தவங்க காலதான் சுத்தும். ஏன்பா அங்கே நிக்கிற? வா மாமா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் நான் உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறது பழக்கம். அதனாலதான் இந்த தீபாவளிக்கும் மாமா. ராஜேஸ்வரி, எது தவறுனாலும் தவறும். என் மச்சான் தீபாவளிக்கு துணி கொடுக்கறதுக்கு தவறுறதே இல்லை. மாமா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே போய் எல்லாரும் துணி வாங்கிட்டு வரேன். அப்படியா? ஆமா. போடா அறிவு கட்டவனே, நாங்கெல்லாம் என்ன நிர்வாணமா நிக்கிறோமா நீ துணி கொடுத்து கட்டுறதுக்கு? சொந்த அக்கா புருஷன் கூட பார்க்காம என்ன கம்பி என்ன வச்சிட்டியாடா? ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு நீ பிறந்திருந்தா இனி இந்த வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்க கூடாது. அடுத்த மாசம் எப்படியாவது வாடகை கொடுத்துருவேன். வாடகை வாங்கறதுக்காக நான் வரலம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களை பார்த்ததும் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியாமதான் அப்படி. ராஜேஸ்வரி, உன் நிலைமை எனக்கு தெரியாதாம்மா. இந்த வருஷம் தீபாவளிக்கு உன் குழந்தைங்களை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். துளசி அனுப்பி வைக்கிறேன். அன்பு என் கூட இருக்கட்டும். அவன் இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும். சரி, துளசி அனுப்பி வைக்கிறேன். ராமு, எனக்கு கொஞ்சம் பட்டாசு கொடுறா. டேடே, அங்கே நில்லுடா. உன்னை பார்த்தா பிச்சைக்கார பை மாதிரி தெரியுது. போற வெளியே. போன வருஷம் தீபாவளிக்கு நீ கூட பிச்சைக்கார பை மாதிரி தான் இருந்த. நீ வெடிச்சானே, நான் வெடிச்சானே. நான் வெடிக்கிறேன், நீ வேடிக்கை பாரு. இருக்கிற எனக்கும் காலம் வரும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா டேய், என்னடா டேய், என்ன சொல்லுடா? திரும்பியான்னு கேக்குறேன், உண்மையை சொல்லுடா. ஆமா அம்மா, அம்மா அம்மா. குடிகாரம் பிள்ளைங்கிறது சரியாத்தான் போச்சு. ஒரே ஒரு ஊசி பட்டாசு தான் எடுத்தேன். மத்ததெல்லாம் எங்கடா? நான் எடுக்கலமா, இது மட்டும் தான் எடுத்தேன். உன் புள்ள அடி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாமா. தோலை உரிச்சு தோரணை கட்டாதான் உண்மையை சொல்லுவான். பாரு, அநியாயமா அந்த புள்ளை அடிக்காதீங்கம்மா. ஏண்டா குருட்டு பயமோன, தப்பாத்தெல்லாம் திண்ணை கறியில வச்சுட்டு அன்பு திருநான்னு போய் சொல்றியா? ஊசி டப்பாத்த திருநாள் அவன் திருட்டுட்டான். ஊசி டப்பாத்த திருடின கைதான் நாளைக்கு யானை டப்பாத்த திருட சொல்லும். நீ வேற போலாம். தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சிருக்கமா. உங்க அப்பன் குடிக்க போய்தான் இந்த தீபாவளி இப்படி ஆச்சு. உங்க அப்பன் திருந்தறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருடா. டேய் அன்பு, நான் பெத்த மவனே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்பா எதற்குவே சிகரெட் குடிக்கிறியாடா? நீ மட்டும் குடிக்கிறியா? நான் குடிக்கிறேனா? அப்ப நான் குடிக்கிறத விட்டுட்டா நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுடுவியா? ஆமா, நீ முதல்ல குடிக்கிறத விடு,
நான் பிடிக்கிறத விடுறேன். வா, நாம 2 பேரும் தண்ணி மேல சத்தியம் பண்ணிக்கலாம். வா வாடா வா. அப்பா அப்பா ஐயோ அப்பா 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 ஐயோ அப்பா அப்பா அம்மா. அம்மா மருந்து வாங்கணும் டீச்சர் அம்மா கிட்ட கேட்டதும் 50 ரூபாய் கொடுத்தாங்கம்மா. சீட்டு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரமா வரேன். வரேன் ராஜேஸ்வரி. ஏன் அப்படி தள்ளாடிட்டு வர? 4 கிளாஸ் போட்ட காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. நானும் இப்படி காத்துல பறக்கணுமா? இடம் எங்க? அதோ அந்த தோப்புல. விடாதே, புடி. ஐயோ ஐயோ நானோதே ஐயோ குஞ்சித்தனம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் கண்ணே உன்னை ஆதரித்து கொஞ்சி வயசொரிய சுமந்தி பெற்றெடுத்த தந்தை தாயார் சமக்கேன் எப்பிறப்பில் உன்னை காண்பேன். வட்டியிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து உன்னை காப்பாற்றும் தாய் தந்தை தமக்கோ 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையார் என்ற போது பறந்தெடுத்த பை செய்யவினை கைபுறத்திலேந்தி கரக முளை தந்தாளை தாயார் தந்தையை எப்பிறப்பில் காண்பாய். முன்னையிட்டச்சி முப்புறத்திலே பின்னையிட்டச்சி தென்னிலங்கையிலே அன்னையிட்டச்சி அடிவயத்திலே அனுமிட்டச்சி முக முகவே. டீச்சர், இனிமே அன்பு பள்ளிக்கூடம் வரமாட்டான் டீச்சர், வரமாட்டான். 100க்கு 100 வாங்குறான்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களே, அந்த சந்தோஷத்துல மண்ணாண்டி போட்டுட்டு போயிட்டான் டீச்சர். அறிவை கொடுத்த ஆண்டவன் ஆயுத கொடுக்கல, பச்சை புள்ளிய பாதியே பறிச்சுட்டு போயிட்டானே. ஒரு குருடன மருந்து கடைக்கு அனுப்பி இருந்தாலும் தட்ட தடுமாறியாவது வாங்கிட்டு வந்திருப்பான். நான் ஒரு குடிகாரன் அனுப்பிச்சேனே, குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி பச்சை புள்ளியோட உயிரியே குடிச்சிட்டாரு. பாருடா, உங்க டீச்சர் வந்திருக்காங்க பாருடா. ரோஜா பூ மலை வாங்கிட்டு வந்திருக்காங்களா பாருடா. என் ராஜா இல்ல, கண்ணு திறந்து பாருடா. பொழுது சாஞ்சிருச்சு, இனிமே எதிர்பார்க்க வேணாம், காரியத்தை கவனி.
புண்ணியவா பொழுதோட போய் சேர்ந்துட்டா. இது எப்படி இங்க வந்தது? அதே ஏரோப்ளான்ல போறவன் எவனோ ஜன்னல் வழியா போட்டிருக்கான். நமக்குதான் வாசனை ஒரு மாதிரியா இருக்கு. ஃபாரின் பாட்டெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அடிடா என்ன உப்பு கைக்குது? இந்த ஃபாரின்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்குது. இன்னொன்னு போடுறே போட மாட்டியா? போயிட்டான். என்ன ஏறவே மாட்டேங்குது. போக போக ஏறும். ஆமா, இனிமே நாம நடந்தோம்னா கால பின்னும் படுத்துருவோம். பாத்தீங்களா? பட்டுக்கோட்டை வட்டார மது ஒழிப்பு கமிட்டியும் காவல்துறை சேர்ந்து தஞ்சாவூர்ல மாபெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்களா? அதுல ஆளுநர் பட்டுவாரியும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் கலந்துக்க போறாங்களா? அப்படியே நாமளும் கலந்துக்குவோம். தரணி போற்றும் தஞ்சையிலே மது அரக்கனை எதிர்த்து காவல்துறையினரும் பொதுமக்களும் நடத்திய ஓர் மாநாடு. ஏடவும் புறவியும் வீறு கொண்டு முன்னே வர தமிழ் மறவர்களின் அணிவகுப்பு. கம்பட்டைகளின் சிங்கனார் மது அரக்கனை தலை சுற்ற வைப்பேன் என்ற கரகாட்டம். தீயிடுவோம் தீமைக்கு என்று கன்னி ஒருத்தியின் நெருப்பாட்டம். தாய்க்குலத்தின் போர்ப்பரணி கல்லும் கவிபாடும் தஞ்சை கோவிலிலே எதிரொலித்தது. அதை கேட்டிருந்தா காவிரிக்கு அணை கட்டிய கரிகால் சோழனும் கள்ளச்சாராயத்துக்கு அணை கட்ட ஓடோடி வந்திருப்பார். அத்தமுள்ள அழகு வண்டிகள், அலங்கார வண்டிகள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை. அருமை தலைவர்கள் பார்வையிட. எத்தனை நாளைக்குப்பா இப்படி சாராயம் குடிக்காம இருப்ப? ஒரு கிளாஸ் ஆகுது சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கப்பா. நான் பெத்த பிள்ளை அள்ளி கொடுத்துட்டேன் ஐயா. கடைசி நேரத்துல அவன் முகத்தை கூட நான் பார்க்கலையே. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் இதை முழுசா பாடணுங்கிறியா? இந்த பாரு, அன்னைக்கு நீ தனியா போய் சாப்பிட்டவாரு, அதனாலதான் வந்தது இதெல்லாம். இனிமே நீ தனியா போகாத. இந்த பாரு ரங்கசாமி, சாப்பிட்ட சாராயம் திரும்ப பாட்டில்ல வராது. அதே மாதிரி போன உன் பையன் உயிரும் திரும்ப வராதுப்பா. கவலையை விடு, சேவ் பண்ணிக்க. சாராயத்தை குடிப்போம், குழு குழுன்னு இருப்போம். உங்ககிட்ட ஏதாவது சில்லறை வச்சிருக்கிறியா?
அடாடாடா, இன்னைக்குன்னு ஒரு பைசா இல்லாம போச்சு. இன்னைக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நாளைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நான் ஏற்பாடு பண்ணவா? பாரு, சரி, இங்கே இருக்கேன் நானு. ராஜேஸ்வரி, என்ன ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? ஒரு கம்பெனில இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 500 ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க. நீ தான் உதவி செய்யணும். என்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? நான் பழைய குடிகார மாதிரி பேசுறேன்னு நினைக்காத. நம்ம பையன் அன்பு மேல சத்தியமா கேட்கிறேன். நீ தான் எப்படியாவது உதவி செய்யணும். ஓஹோ, என் மஞ்ச கயத்துல கொஞ்சம் தங்கம் ஒட்டி இருக்குன்னு தானே என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. அன்பு மேல இல்ல, ஆண்டவன் மேல சத்தியம் பண்ணா கூட என் மாங்கல்யத்தை நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன்? மாட்டேன். ஏண்டி, மாறாக்கு துணியில மறைஞ்சிருக்கிற தாலி மார்வாடி கடையில இருந்தா கெட்டு போயிடுமா? கொடுக்க மாட்டேன்? மாட்டேன். பிடிக்க. குடிச்சு குடிச்சு வயித்துல புண்ணு ஏற்பட்டு போச்சு. அதனால ஓட்ட விழுந்துருக்கு. உடனடியா ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும். சாராயம் அவர் வயித்தை துருவி துருவி தொலை போட்டுருக்கு. நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றணும். ஆபரேஷன் சக்சஸ். கவலைப்படும்படியா ஒண்ணுமில்ல. அவரை பிடிக்காம பாத்துக்கணும். ஒரு சொட்டு ஆல்கஹால் குடிச்சாலும் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுடும். இப்படி மதுவினால மனித உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதிகமா பாதிக்கப்படுது. உதாரணமாக, இது மதுவை நம்பி வாழ்ந்த மனிதனின் மூளை. ஆல்கஹால் மூளையை கருக வைத்து உருக்குலைய வைத்து விட்ட நிலைமை இது. கள்ளச்சாராயம் கல்லீரலை செல்லரிப்பது போல் அரித்திருக்கும் கொடுமை இது. சிறுகுடலும் இரைப்பையும் சிறுக சிறுக சாராயம் குடித்து குடித்து சிறுகுடலில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உயிரை குடிக்கும் அந்த ரத்த கசிவு. இது சாராயத்தால் ஏற்பட்டிருக்கும் புண். இரைப்பையே ஓட்டை விடும் தருவாயில் உள்ளது. இது இரைப்பையின் உட்புற தோற்றம். இரக்கமே இல்லாமல் குடித்ததால் இதயமே இல்லாமல் போய்விட்டது. எந்த வகையிலும் மது மனிதனுக்கு மருந்தாக இருக்க முடியாது. இனிமே உங்க கணவரை குடிக்காம பாத்துக்கணும். சாராயம் குடிச்சா இந்த நிலைமை, பிராந்தி குடிச்சா இப்படி ஆகாதுன்னு நினைக்க கூடாது. எது குடிச்சாலும் உடலுக்கு ஆபத்து தான். சாராயம் குடிக்க கூடாதான், பிராந்தி குடிக்க கூடாதான் டாக்டர் சொல்றாரு. அவர் நமக்கு தான் சொல்றாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டல் பார்ல அவர் தான் இருக்கிறாரு.
இந்த நாட்டுல உபதேசம் பண்ற எவனுமே சரியில்லை. ஜனநாயக நாட்டுல குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவன் உரிமை. என்ன கண்ணு மங்களா இருக்கு? ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ யாராவது வாங்கல, ஐயோ கண்ணு இருக்காது, ஐயோ கண்ணு தெரியலையே, ஐயோ ஐயோ என் கண்ணு தெரியலையே. குடிக்காதன்னு தமிழ் செல்வன் எத்தனை நாள் சொன்னானே, நான் கேட்கலையே. கேட்காம குடிச்சதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயோ எனக்கு ஊர் தெரியலையே, உலகம் தெரியலையே, அண்ணன் தம்பி யாரும் தெரியலையே, நண்பர்கள் தெரியலையே. ஐயோ நான் எப்படி இனிமே உயிரோட இருப்பேன்? எப்படி நான் ஊருக்குள்ள போவேன்? ஐயோ எனக்கு பாதை தெரியலையே. ஐயோ நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டேனே, என்னை யாராவது கூட்டிட்டு போகல. ஐயோ ஐயோ எனக்கு பாதை தெரியலையே. Something about this outrageous man became louder and louder. தமிழ்ச்செல்வன், இனிமே கள்ளச்சாராயம் நம்ம ஊர்ல மருந்துக்கு கூட கிடைக்காது. நாளைக்கே மது அரக்கனை எரிச்சு வெற்றி விழா கொண்டாட போறோம். காய்ச்சறவங்க இல்லாம இருந்தாதான் குடிக்கிறவங்க திருந்துவாங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போறேன். நேரம் ஆச்சுன்னா நீங்களே சாப்பிட்டுடுங்க. சரி, எனக்கு குளிர்ற மாதிரியா இருக்கு. துளசி, டீச்சர் வாங்கி கொடுத்தத சால்வை எடுத்துட்டு வாமா.
அட பாவிகளா, சாராய கடையே காணுமே, அடிச்சு நொறுக்கிட்டானுங்களே. இவனுங்க உருப்படுவானுங்களா? சண்டாள பாவிங்க. யோ 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 ஆ ராஜேஸ்வரி, 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 ராஜேஸ்வரி.
காட்டுவார்கள். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க. அம்மா நீங்களும் நில்லுங்க. உங்களைத்தான் நில்லுங்க. மது குடிக்கிறவங்கள பார்த்தா எங்க படத்துக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம்.